அடிக்கணும் சீட்டி அடிக்கணும். எப்பப்ப அடிக்கணுமோ அப்பப்ப அடிக்கணும். எல்லா நேரத்துல அடிக்க கூடாது இல்லையா? அதுதான் சொல்ல வரேன். சினிமா பக்கம் கண்ணோட்டத்தில் சினிமா பக்கம் கண்ணோட்டத்தில் படக்கூடாது. சீட்டி அடிக்க நாடகத்தை கெடக்கூடாது. வந்து போவதெல்லாம் பயப்படுமே. நீங்க நல்லா இருக்கணும். நாடு முன்னேற இந்த நாட்டு உள்ள எல்லைகளில் நல்ல முன்னேற நல்லா இருக்கணும். நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற நல்லவங்க எல்லாரும் நம்ம முன்னாலே நல்லவங்க எல்லாரும் நம்ம பின்னாலே நல்லவங்க எல்லாரும் நம்ம முன்னாலே நீங்க நினைச்சதெல்லாம் நடக்குமுங்க நம்ம முன்னாலே நீங்க நல்லா இருக்கணும். நாடு முன்னேற இந்த நாட்டு உள்ள எல்லைகளில் வணக்கம் வணக்கம் வணக்கம். வந்தன நம குஸ்கா குஸ்கா சாப்பிட்டது ஞாபகத்துக்கு வருதா? சாப்பிட்டது ஞாபகம். நமஸ்காரம் நமஸ்காரம். வணக்கம் வணக்கம் வணக்கம். நாடகம் ஆரம்பிச்சாச்சு. பபுன் நான் தான் அப்படின்னு நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஊர்ல ஒரு ரூபாய் சொல்ல மாட்டேங்கிறேன். அதே எப்படி சொல்லுவா? சொல்ல மாட்டாங்க சொல்ல மாட்டாங்க. நம்ம சொன்னாதான் உண்டு. நம்ம சொன்னாதான் நான் தான் கோமாளி கோமாளி நம்ம சொல்லிட்டு இருந்தேன். ஆமா வேற யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. வேற யாரும் சொல்லுவா? ஆமா வேற யாரும் சொல்லுவா? நாடகம் ஆரம்பிச்சாச்சு. பப்புன் நான் தான் நல்லா பாத்துக்க. என்ன ஒரே இருட்டா இருக்குது. கண்ணாடியை கழட்டிட்டு பாரியா? ஓ கண்ணாடியை கழட்டணுமையா? ஆமா கண்ணாடியை கழட்டினாயா தெரியும் எப்படி இந்த கூட்டத்தை. அடா என்ன கூட்டம் என்ன கூட்டம் கலகலன்னு இருக்கு. அடே அப்படி எள்ளு விழுந்தா எள்ளு எடுக்க முடியாதுயா. எப்படிப்பட்ட கூட்டம்? பயங்கர கூட்டமா இருக்கு. பயங்கரமான கூட்டம்யா. அடாடா இதே ஒரு ஆடாள் பாடல வைக்கட்டேன். என்ன கூட்டம் வரும் தெரியுமா? அப்படி இப்படி தள்ளி முள்ளிட்டு எவ்வளவு கூட்டம் இருக்கு. நிக்கவே இடம் இருக்காது. ஆமா நம்ம வர வழியில நாடகம்னா கூட்டத்தை காண பாரு. அதாங்கறேன். வர வழியில பாத்துட்டோமா இல்லையா? அத பாத்துட்டு வந்தோமா இல்லையா? பாருங்க அருமையான கூட்டம் வந்து ஆடல் சரியான கூட்டம் வருது. வணக்கம் வணக்கம் வணக்கம். பாப்பன வணக்கம் வணக்கம். ஹலோ அட நல்லா பாருங்க நல்லா பாருங்க. எங்க பிள்ளைகளை ரசிகர்கள் காணமேனே பயிலெல்லாம் காணமேனே. பரவாயில்ல
இந்த கூட்டத்தை வச்சு சமாளிப்போம். ஆமா. பேரன்பு கொண்ட பெரியவர்களை, தாய்மார்களை, நண்பர்களை, தோழர்களை, நாடக ரசிகர்களை, வருங்கால வாலிபர்களை, எதிர்கால இளைஞர்களை, காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்பும் விவசாயி பெருங்குடி மக்களை, உங்கள் அத்தனை பேருக்கும் எனது பணிவான வணக்கம் 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 வணக்கம். எல்லாமே ஆடும்னே, இது மட்டும் ஆடாது, முடி மட்டும் ஆடாது. எல்லாமே ஆடணும்னா ஆடும். என்னென்ன ஆடும்? எல்லாமே எல்லாமே காது, கண்ணு, எங்க மூக்கு, அத சொல்லுங்க. ஆடுங்க பாப்பா. அதுதான் சொல்ல வரேன். ஆடுறது தான் ஆட முடியும், எல்லா நேரத்தையும் ஆட முடியாது. அதனால இப்போதைக்கு தலை மட்டும் தான் ஆடி இருக்கேன். சரி, பாத்துக்கங்க. நீங்கள் எல்லாம் நாடக முடிவரை எமதிக்காத்து நல்ல ஆதரவு தர வேண்டுமாய் என் சார்பில், முத்தமிழ் நாடக நடிகர்கள் சார்பிலும், பக்க மேலகர்கள் சார்பிலும், ஊர் பொதுமக்கள் அவர்கள் சார்பிலும், விழா கமிட்டி ஐயா அவர்கள் சார்பிலும், சுட்டு வட்டார கிராம பொதுமக்களுக்கும், சுட்டு வட்டாரத்து நாடக பார்க்க வந்திருக்கும் ரசிகர்களுக்கும், அன்பு குலங்களுக்கும் எனது கலைவான நன்றி நன்றி. வணக்கம் 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 வணக்கம். உயர்திரு காவல்துறை அதிகாரி அவர்கள் சார்பிலும் பணியோடு கேட்டுக்கொண்டு நாடகத்தை துவங்குகிறேன். ஆனா எப்படி சில பேருக்கு நாடகம் பாக்குறதுக்கு வந்திருப்பாங்க. ஆமா, எப்படி வந்திருப்பாங்க? எப்படி சொல்லி வர கேட்டுக்கங்க. எப்படி சொல்லுங்க பாப்பா. வயதுக்கு வந்தவர்களை, வயதுவரை காத்துக் கொண்டிருப்பவர்களை, புள்ள பெத்தவங்களை, புள்ள பக்க ஆசையை துடித்துடித்துக் கொண்டிருப்பவர்களை, போட்டவர்களை, போடாதவர்களை, போனவர்களை பெத்தல பாத்தியா அப்படி சொல்லியா தெளிவா? அப்படி கேட்டாதான் சொல்ல முடியும். பேசாம இருந்தா நான் பேசாம விட்டே இருப்பேன். போட்டவர்களை, போடாதவர்கள்னா எத்தனை பக்க போட்டவர்களை, போனவர்களை, போகாதவர்கள்னா வெளியூருக்கு போனவர்களை, அப்படி வந்தவர்களை, வராதவர்களை, எங்கயா நாடகத்துக்கு வந்தவர்களை, வராதவர்களை, சரி பார்த்தவர்களை, பார்க்காதவர்களை, என்னத அப்பனா என்னன்னு கேப்பீங்க? என்ன நாடகத்தை பார்த்தவர்கள் சில பேர் நாடகம் பார்க்காம இருப்பாங்க. ஆமா, சைட் அடிச்சவர்கள், சைட் அடிக்காதவர்கள். அப்படினா அப்பனா என்னன்னு கேப்பீங்க? உட்கார்ந்து இருக்கறவங்க சைட் அடிச்சவங்க. ஏன் நிக்கிறாங்க பாத்தியா? ஆமா, இவங்கள இன்னும் சைட் அடிக்காதவங்க. ஓஹோ, அத நின்னுகிட்டு இருக்காங்க. என்னன்னு கேப்பீங்க? என்ன இன்னைக்கு நம்ம ஊர்ல நாடகம் வச்சிருக்காங்க. ஆமா, இன்னைக்கு நம்ம ஊர்ல நாடகம் வச்சிருக்காங்க. அவங்க செட்டப்புக்கு பாட்டுக்கு பேசிக்கிறவ. எப்படி எப்படி பேசிக்கிறவ? எப்படி எங்க மச்சான் இன்னைக்கு நம்ம ஊர்ல நாடகம் வச்சிருக்காங்க. ஆமா, அதனால இன்னைக்கு என்ன பண்றீங்க? இது மாதிரி இடத்துல தான் நம்ம சந்திக்க முடியும். ஆமா, கண்டிப்பா. ஆடல் பாடல், கரகாட்டம், நாடகம், இது மாதிரி இடத்துல இது மாதிரி இடத்துல நம்ம சந்திக்க முடியும். அதனால இன்னைக்கு என்ன பண்றீங்க? உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலர், எனக்கு பிடிச்ச மாதிரி கலர். சரி, எனக்கு இது மாதிரி தான் இடத்துல சந்திக்க முடியும். ஆமா, இந்த மாதிரி இடத்துல சந்திக்க முடியும். பழைய காதல், புது காதல் இந்த மாதிரி இடத்துல சந்திக்க முடியும். அதனால அவங்க பேசிக்கிறவங்க. எங்க மச்சான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலரு, கருப்பு கலர் சாக்கெட்டு, பச்சை கலர் பாவாடை, புளுத்தி கலர் தாமரை. அது என்ன கலரு? ஒழுங்கா சொல்ல திருத்தி. ப்ளூ கலர். ப்ளூ கலர், ப்ளூ கலர் தாமணி போட்டுக்கிட்டு வந்து அப்படி நடு கூடத்துல வந்து உட்கார்ந்து இருப்பேன். நீங்க என்ன பண்றீங்க? என்ன பண்ணணும்? நெத்தில திருநீர் பட்டை, சரி, கழுத்துல ருத்ராட்ச கொட்டை, சரி, கதர் வெட்டி கதர் போட்டுக்கிட்டு அப்படி அகில இந்திய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மாதிரி அப்படி மைசெட்டுக்கார பக்கத்துல வந்து நின்னுக்கங்க. நிக்கிறாப்லையா? நிக்கிறாங்க. சரி, நின்னுக்கங்க. கரெக்ட்டா பப்பண்டா அடிச்சு முடிஞ்சவனே உங்க மேல கல்ல தூக்கி போட்டுவேன். அப்படியே வந்துருங்க. சரி, அப்படியே அது என்ன அவங்க சத்தியமா நினைக்கீங்க? அப்படி சொல்லு. நம்மளே சொல்லிட்டு பாக்க. நீ சொல்லிக்கிட்டே சைக எங்கேயோ போகுது அப்படிட்டு சில பேர் வந்திருப்பாங்க. சரி, ஆனா சில பேருக்கு நாடகம் பாக்குறதுக்குனே வந்திருப்பாங்க. ஆனா நம்ம ஊர் பார்த்தா அப்படியே தெரியுது. அப்படி இல்ல, எல்லாம் ரசிகர் கூட்டமா இருக்கு. நல்ல ரசிகர் கூட்டம், பாக்குறதுக்கு அருமையான கூட்டம். ஆமா, நல்ல கூட்டம் தான். பரவாயில்லை, இத வச்சு நம்ம சமாளிக்கலாம். சில பேர் வந்திருப்பாங்க. சில பேர் எப்படி வந்திருப்பாங்க? எப்படி? சும்மா மதுரை வீரனை உள்ள இறக்கிக்கிட்டு. மதுரை வீரனா? அத பட்ட கோட்டியா? அப்படி சொல்லு. அரிமளத்துல பஸ் ஸ்டாண்ட்ல நின்னோனே நீங்க 4 பேர் ஓடுனீங்க. நான் எங்க ஓடுன? நீ இறங்கி ஓடுன சொல்லி ஆளுக்கு முன்னாடி. எதுக்கு ஓடுனீங்க அப்ப? நீ எதுக்கு ஓடுன? நான் எதுக்கு ஓடுன? அதுக்கு ஓடுனேன். நீங்க எதுக்கு ஓடுனீங்க? நாங்களா ஓடல. நாங்க ஓடல. நீங்க ஓடுனீங்க இல்லன்னு சொல்றீங்க. அப்படி உள்ள இறங்கிக்கிட்டு. சரி, அப்படியே எங்க போறது? ஏய் மக்கள் எவனோ நட்ட ராத்தில அப்படி கத்திக்கிட்டு கிடக்குறாங்களே அப்படின்னு சில பேருக்கு வந்திருப்பாங்க. ஆனா சில பேருக்கு நாடகம் பாக்குறதுக்குனே வந்திருப்பாங்க. ஆனா நம்ம ஊர் பார்த்தா அப்படியே தெரியுது. இல்ல பாக்குறதுக்கு அருமையான ஊர். எப்படி நம்ம இருக்கணும்? எப்படி இன்றைய விஞ்ஞான உலகத்திலேயே கம்ப்யூட்டர் காலத்திலேயே நாடகங்கள் நாட்டுக்கு தேவைதானா என்று கட்டி முடித்த வீட்டை குற்றம் சொல்லுவது போல் சில பேர் கேட்கலாம். நாடகம் என்பது நடராத்திரிகள் போடும் வெறும் சத்தம் அல்ல. அன்றும் இன்றும் எத்தனைய வடிவங்கள் இருந்தாலும் அதில் இருக்கும் நல்ல கருத்துக்கள் நாட்டுக்கும் வீட்டுக்கு தேவை. அப்படின்னா எப்படி தெரியுமா இருக்கணும்? எப்படி விளக்கேத்து விளக்கேத்து வெள்ளிக்கிழமை விளக்கம் போல வெளிச்சமாக நம்ம நிலமே. விளக்கேத்து விளக்கேத்து வெள்ளிக்கிழமை விளக்கம் போல வெளிச்சமாக நம்ம நிலமே. உணவில் இருந்தா உனக்காமல் இருந்தா வருங்கால நமக்கு வளமாக வருவா. வந்தாச்சு வந்தாச்சு வருங்கால நமக்கு. விளக்கேத்து விளக்கேத்து வெள்ளிக்கிழமை விளக்கம் போல வெளிச்சமாக நம்ம நிலமே. விளக்கேத்து விளக்கேத்து வெள்ளிக்கிழமை விளக்கம் போல வெளிச்சமாக நம்ம நிலமே.
பணத்துக்கு மேல பணத்தால நிம்மதிக்கா கிடைக்காது கிடைக்காது பணக்கார மனசு அது ஏது அது ஏது பதிச்சாலும் தவிச்சாலும் எல்லகவே வெள்ள நம்பது வெள்ளக்கேத்து வெள்ளக்கேத்து வெள்ளிக்கிழமை வெள்ளக்க போல வெளிச்சமாக நம்ம நிலமே வெள்ளக்கேத்து வெள்ளக்கேத்து வெள்ளிக்கிழமை வெள்ளக்க போல வெளிச்சமாக நம்ம நிலமே உணவின்றி கிடந்தா உழைக்காம இருந்தா வருகால நமக்கு வளமாக வருமா வந்தாச்சு வந்தாச்சு வருகால நமக்கு வெள்ளக்கேத்து வெள்ளக்கேத்து வெள்ளிக்கிழமை வெள்ளக்க போல வெளிச்சமாக நம்ம நிலமே ஓடும் நதி போல மனசிருந்தா சேகிடும் இடமெல்லாம் செலுத்திருக்கும் ஊர்லவும் போல உன்னை வருமா வேர்லவும் போல சொல்ல வருமா சொத்துக்க சுத்துவதாரு நீங்க வித்தமும் பண்ணுவதாரு உத்தமும் புத்திரையாரு நீங்க சத்தியம் உள்ளவர் யாரு பேர் சொல்லும் ஒரு பொருளை நீதானே நீதானே பேர் சொல்லும் ஒரு பொருளை நீதானே நீதானே வளர்ந்தாச்சு உயர்ந்தாச்சு இந்ததி இந்தக்கு ராஜதிரகம் விளக்கேத்தி விளக்கேத்தி வெள்ளிக்கிழமை விளக்க போல வெளிச்சமாக நம்ம நிலமே விளக்கேத்தி விளக்கேத்தி வெள்ளிக்கிழமை விளக்க போல வெளிச்சமாக நம்ம நிலமே உணவின்றி கிடந்தா உழைக்காம இருந்தா வருகால நமக்கு வனமாக வருமா வந்தாச்சு வந்தாச்சு வருகால நமக்கு விளக்கேத்தி விளக்கேத்தி வெள்ளிக்கிழமை விளக்க போல வெளிச்சமாக நம்ம நிலமே அண்ணே குழந்தை குட்டிகளை நல்லா படிக்க வைக்கணும் சரி எப்படி, எப்படி? நல்லா படிக்க வைக்கணும் குழந்தை குட்டிகளை நல்லா படிக்க வைக்கணும் ஆமா ஆனா இன்னைக்கு பயலுல தான் ஒன்னத்தை காணா அன்பு ரசிகர்கள் காணா இன்னைக்கு பயலுல எல்லாம் எக்ஸாம் போயிட்டாங்க ஆமா ஆமா குழந்தை குட்டிகளை நல்லா படிக்க வைக்கணும் ஒண்ணு எத்தனை ஒண்ணு ரெண்டு அப்படின்னு சொல்லி கொடுக்கணும் ஆமா அப்புறம் என்ன ஒண்ணு பண்ணண்டா ஒண்ணு மூணுன்னு சொல்லக்கூடாது அது பள்ளிக்கூடத்து கணக்கு இது வீட்டு கணக்கு ஆ. ஒண்ணு எத்தனை ஒண்ணு ரெண்டு அப்படின்னு சொல்லி கொடுக்கணும் இதே அம்மா சந்தோஷமா இருக்கிற நேரத்துல மயங்கரனை கூப்பிட்டு அவனை இங்க வாடா நீ நல்லா படிக்கிறடா நீ நல்லா படிச்சு பெரிய ஆள் ஆகணும்பா நீ ஒரு கலெக்டர் ஆகணும் நீ ஒரு போலீஸாவது ஆகணும்பா அதாடா என்னோட ஆசை சரி அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க அம்மா ஆமா அன்பான முறையில கூப்பிட்டு சொல்லி கொடுப்பாங்க கண்டிப்பா அவனை இங்க வா ஒண்ணு எத்தனை ஒண்ணு எத்தனைமா ஒண்ணு ரெண்டு இது வந்து அம்மா சந்தோஷமா இருக்கிறதுல சொல்லி கொடுக்கிற பாடம் இது ஆமா இதே அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சண்டை வந்துரும் சரி இதனால எதனால கடன் பிரச்சனை ஓஹோ குழு பிரச்சனை ஓஹோ சத்தியமா நான் எத்தனை குழு திறமை எடுத்திருக்கேன் 10 குழு எடுத்திருக்கேன் ஐயா சும்மா சொல்லக்கூடாது சரி 10 குழு எடுத்திருக்கேன் ஆ. காலைல தூங்கி எந்திரிச்ச குழுகிறத வந்து என் வீட்டு வாசல்ல நிப்பேன் அவன் தான் வந்து எழுப்புறான உன்னைய எழுப்புறேன் சரி என்ன குழு தெரியுமா என்னென்ன குழு எக்டோஸ் ஆ, ஆசீர்வாதம் ஆ, டாடா கபில் ஆ, எல்லோண்டி ஆ. இன்னும் நிறைய இருக்கு சொல்லு வர வாயில வர மாட்டேங்குது சரி நிறைய இருக்குது நிறைய இருக்கு ஆமா ஆ. குழு பிரச்சனை குழுவை எடுக்க முடியாது குழுவை குழு எடுக்க குழு வேண்டியது எடுக்க முடியாது எப்படி கட்டும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும் எப்படி கட்டுவ எப்படி கிடையாது காலைல தூங்கி எந்திரிச்சு குழுக்கார வந்து நிப்பேன் ஆ, வந்து நம்ம அந்தமா குழு கட்டுமா இன்னைக்கு குழு கட்ட வேண்டிய தேதிமா இன்னைக்கு நீ தேதி என்ன 10 குழு கட்டுமா ஆக இன்னைக்கு 10ஆம் தேதியா ஏங்க எங்க குழுக்கார வந்திருக்காங்க வீட்டுக்காரம்ம ஒண்ணு எழுப்பும் எழுப்ப ஆ, என்னது குழுக்காரனா அடி போ சொல்றி வேலையும் இல்ல வெட்டியும் இல்ல வீட்டுல படுத்து கிடக்குறேன் நாடகம் இல்லாம வீட்டுல படுத்து கிடக்குறேன் நாம படுத்து கிடக்குறேன் சரி. இந்த நேரத்துல குழுக்கார வந்து நிக்கிறேங்கிற ஆ, போ சொல்றி அப்படின்னா அதெல்லாம் அவர் போக மாட்டாங்க கட்டுனா தான் சொல்லிடுவாரு சரி உடனே அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பயங்கரமான சண்டை வந்து ஆமா ரெண்டு பேரும் அடிச்ச உடனே என்னன்னா அடிச்சு பிறண்டு குருண்டு கிடப்பாங்க அடி பிடிச்சு ஆமா கட்டி பிடிச்சிட்டா சரி அடிச்சு பிடிச்சு, ஆ. அப்படி ஒவ்வொரு குடும்பத்துல அப்படி சொல்லு கட்டி புடிச்சு பிறண்டு கிடப்பாங்க ஆமா ஆமா அப்புறம் உடனே அம்மா என்ன என்னன்னா மூலையில போய் உட்கார்ந்து இருக்கு ஆ, அந்த நேரம் போயிட்டு மயங்கர கேட்பேன் என்னன்னு அம்மா ஒண்ணு எத்தனுமா அதான் ஒண்ணு எவ்வளவு மோசரு அங்க போய் பள்ளிக்கூடத்துல போய் டீச்சர் கேப்பா எந்திரா ஒண்ணு எத்தன்றா ஒண்ணு எங்க அம்மா விட்டு மசரி டீச்சர் அம்மா அம்மா என்ன சொல்லி கொடுத்தாலும் அதானே சொல்ல முடியும் இது யார் சொல்லி கொடுத்த பாடாது அம்மா சொல்லி கொடுத்தா இது போறா அம்மா சொல்லி கொடுத்த பாடாது எவ்வளவுதான் கடன் பிரச்சனை இருந்தாலும் எவ்வளவுதான் வீட்டு பிரச்சனை இருந்தாலும் பிள்ளைகள்ட்ட நல்ல முறையில பாடத்தை சொல்லி கொடுக்கணும் ஆமா இந்த மசரு நான் சொன்னாங்க என்ன சொல்லுவேன் அங்க மதன் அங்க சொல்லுவேன் அப்புறம் கேட்பேன் அம்மா என்னம்மா இருக்க உங்க வயிறு ரொம்ப பெருசாகுது என்னம்மா காரணம் டேய் அடுத்தபடியா உனக்கு பாப்பா பிறக்க போதுடா அப்படின்ட்டு இருக்காங்க சரி அப்ப அப்பா வீடு மட்டும் ரொம்ப பெருசா இருக்குது கேப்படலையா உண்மையில சொல்றேன் அவர் திங்கிய மனமே தின்னுகிட்டு அவர் தொந்தி வளர்ந்து கிடக்குது பயமூர்த்தி வைக்கதாட்டி என்ன சொல்றாரு டே அப்பா வயித்துக்குள்ள பெரிய யானை குட்டி ஒன்று இருக்குடா அப்படின்னு இருக்காரு இவன் பயந்துகிட்டு அப்பா பக்கத்தே போறதே இல்ல பயந்துகிட்டு பயந்துகிட்டு போக மாட்டான் சரி ஒரு நாள்
அப்பங்கார பாத்ரூம்ல குளிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆ, பயங்கரம் பாக்குறேன், என்ன பாத்ரூம்ல இப்பதானே நம்ம போயிட்டு வந்தோம், ஆமா அதுக்குள்ள தண்ணி சவுண்ட் கேக்குது, என்னன்னு தெரியலையே ஆமா. அப்படின்னு இவன் என்ன பண்றான், பாத்ரூம் நோக்கி போயிட்டு இருக்கான். சந்தேகத்துல போறேன். போறேன் போறேன். சரி. அந்த பாத்ரூம்ல பாத்தீங்கன்னா ஒரு கதவு இருக்கு பாத்தீங்களா, ஆ, அந்த கதவுல ஓட்ட வழி, சாவி போற சாவி போடுற ஓட்டை. ஓட்ட இருக்கு. ஆமா. அந்த ஓட்ட வழியை இவன் என்ன பண்றான், என்ன பண்றான்? குறுக்குன்னு ஓடி போய் உத்து நோடி பாக்குறான். பார்த்தோட பயந்து ஓட்டான். ஏயா பயந்து ஓடி அலறி அடிச்சுக்கிட்டு நேரா எங்க ஓடியாரான், எங்க ஓடியாடுற? அவங்க அம்மா கிட்ட ஓடியாரான். சரி. அம்மா அம்மா அப்பா குடிக்கும் போது நான் பார்த்தமா, ஆ, என்னடா பார்த்த, பெரிய யானை கூட இருந்து சின்ன யானை கூட இப்படி தும்பி கை தூக்கி பாப்பிட்டு இருக்கேன். பாவத்தை. அப்ப அவன் என்னத்த பார்த்திருப்பேன். அதானே. இந்த காலத்து பசங்களை நம்பவே முடியாது. கண்டிப்பா. பார்க்க முடியாது. இவரை எப்படி பார்க்கற பாரு பையன். டேய் அப்ப நல்லா உட்கார்றா பாப்பா, எனக்கு என்ன பொறுத்துட்டு உட்காரமே. ஆனா நல்லா உட்கார்றேன். அந்த காலத்து பசங்களை நம்பவே முடியாது. ஆமா. அதுதான் சொல்ல போறேன். அதனால பிள்ளைங்களை நல்ல முறையில படிக்கிறதுலாம் பார்க்கணும். இந்த பெண்களை காலேஜுக்கு போகுதுல, பசங்களை காலேஜுக்கு போறாங்களா, ஒழுங்கா படிக்கிறாங்களா, ஒழுங்கா தான் காலேஜ் போறாங்க, பெத்த தாய் தப்பகளை பார்க்கணும். சில பேர் பார்க்கறது இல்ல. பார்க்க மாட்டா. அதான் சொல்ல வரேன். எப்படி தெரியுமா சொல்லணும், எப்படி? தாங்கிருதத்தின் தருகிடத்தின் தலாங்கிடத்தின் தாங்கிருதத்தின் தருகிடத்தின் தலாங்கிடத்தின் தகஜம் தகஜன தாங்கிருதத்தின் தருகிடத்தின் தலாங்கிடத்தின் தகஜம் தகஜன தாங்கிருதத்தின் தருகிடத்தின் தத்தரிட தத்தரிட தகஜம் தகஜன தாங்கிருதத்தின் தருகிடத்தின் தத்தரிட தத்தரிட தகஜம் தகஜன தா. வீட்டுக்கு வாசப்படி வேணும், தெருக்கூத்துக்கு பாட்டுக்கு பாலகதி வேணும். வீட்டுக்கு வாசப்படி வேணும், நோட்டீஸ் பாரியா? தெரிந்தாலும் தெரிய விட்டாலும் சொல்ல வேண்டிய கடமை அல்லவா? எங்க உனத்தையுமே காண. ஓ இங்கிட்டு இருக்க. நன்றி. என் நகரத்தில் பொன்னகரமா விளங்கக்கூடிய இன்று திருமணக்கு ஒரு நாடகம் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் துணை பாப்பாம்பட்டி அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் சித்திரை வருட பிறப்பை முன்னிட்டு பாப்பாம்பட்டி தேனிப்பட்டி கழனிவாசல் நகர்த்தார்கள் நல்ல குறிச்சி காக்க வெள்ளையன் காடு ஊரார்கள் நடத்தப்படும் நாடகம் அனைவரும் காண வருக 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 வருக. அன்புடைய மங்களிரமான பிறப்ப வருடம்
சித்திரை மாதம் 1ஆம் தேதி 14/4/2026 செவ்வாய்க்கிழமை அன்று இரவு 10 மணி அளவில் கோவில் முன்பாக அமைந்துள்ள மின்னொளி கலையரங்கில் இன்று திருமணம் ஒரு நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமணம் என்ற நாடகம் அதி விமர்சன நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாடகத்தில் நடிக்கவிருக்கும் நடிகருடைய பக்க மலர்கள் திரு பெயர்கள் சங்கீத சண்டமரதன் நடிப்பிச வேந்தன் சென்ற இடமெல்லாம் வெற்றி பிசு கொட்டி ஒரு மதிப்பு மரியாதைக்குரிய எனது பாசுக்குரிய அருமை மாப்பிள்ளைவான இன்னிசை கலைஞன் VS கவியரசு அவர்கள் இவர்கள் மிரலை வேளன் வேடன் விருத்தநடிகை காத்துக் கொண்டிருக்கிறார். அடுத்தபடிக்க குயிலிலும் இணை குரல் வாய்ந்த கோகிலவாணி ரேடியோ புகழ் சென்ற இடமெல்லாம் வெற்றி பிசு கொட்டி ஒரு மதிப்பு மரியாதைக்குரிய எனது பாசுக்குரிய அன்பு சகோதரன் புதுக்கோட்டை சேர்ந்த இசை கோயில் புதுகை SR சார்லி தேவி அவர்கள் இவர்கள் மிரலை வள்ளி நாயகரடிகை காத்துக் கொண்டிருக்கிறார். அடுத்தபடிக்க கலையா இல்ல கழகமா ஒரு நாளைக்கு ஒரு கழகம் செய்ய விட்டால் தலையே சுக்கு நூறாக வெடித்து என்று போட்டக்கூடிய அருமை மாப்பிள்ளைமான நமது தென்னாட்டு கலைமகன் VS கவிப்பாளன் அவர்கள் நாரடிகை காத்துக் கொண்டிருக்கிறார். மற்றும் மற்றும் பின் நாரதராக பாண்டித்துறை அவர்கள் இவர்கள் மேலே நாரதடிகை காத்துக் கொண்டிருக்கிறார். அடுத்தபடியாக ஆறுமணி சக்கரவர்த்தி இசை மாமில் மியூசிக் மன்னன் மதிப்பு மறைக்குரிய எனது பாசுக்குரிய அருமை தம்பி கும்மங்கலத்தைச் சேர்ந்த நமது வீரமணி அவர்கள் இவர்களை ஆறுமணி பின்பற்றை பார்வல் உங்கள் முன் வாசிப்பார். அம்மன் கோவில் கீழக்காலே அன்னமய வேர்காலே அம்மன் கோவில் கீழக்காலே அன்னமய வேர்காலே நம்ம ஊரு நடுவாலே நிற்கிறடி அடியே நடுதன நம்மள கண்டு செத்துனடி அம்மன் கோவில் கீழக்காலே பாட்டு வந்திருக்கு பாடாம முடியுது. அதானே எப்படி ஒரு பாட்டு கூட பாட முடியலையா? ஏன் பாடிக்கிட்டு நானா விட்டுறேன். என்னதான் இருந்தாலும் பழைய பாட்டு கிடக்கங்க. ஆமா. நன்றி அருமையான பாடகர். அடுத்தபடிக்க கோடைகடி குமரல் மின்னலகு வித்வான் கலைகு நந்தி மதிப்பு மரியாதைக்குரிய எனது பாசுக்குரிய அருமை அப்பா புதுக்கோட்டை சேர்ந்த டி ராஜகோபால் அவர்கள் இவர்கள் மின்னலை மிருதக் அண்டோலக்கு வசிப்பார்.
அப்பா அண்ணா மிருதங்கரனே அப்பா அப்பா மிருதங்கரன் அப்பா நீங்க மட்டும் அடியில புடிச்சல விடவே மாட்டீங்க வாசிப்புல அருமையான வாசிப்பு நன்றி நல்லா ஜோர கைத்தட்டுமே தட்டுங்க ஏன் தட்டமே அடிக்க முன்னாடி உட்காந்துருக்கீங்க எதுக்கு உட்காந்துருக்கீங்க நல்ல கைத்தட்டுங்க எல்லாம் மெய் மருந்து உட்காருங்க மெய் மருந்து உட்காந்துருக்கு எனக்கு என்ன உட்காந்துருக்கீங்க நல்ல கைத்தட்டு நல்லா கேட்டீங்க இல்ல அன்னதான சாப்பாடு வேற அன்னதான சாப்பாடா அதை நல்லா சாப்பிட்டுட்டு எல்லாம் உட்காந்துருக்கீங்களோ எங்களுக்கெல்லாம் ஓட்ட சாப்பாடு அடுத்தபடியாக ஆல்ரவுண்டர் மாஸ்டர் பல வாத்தியப்படன் மதிப்பு மறைக்குரிய எனது பாசக்குரிய அருமை என்ன டி கே ஆறுமுகம் அவர்கள் இவர்கள் இல்லை ஆல்ரவுண்டர் வாசிப்பார் என சரி ஏன் செல்ல காணமா ஆகா ஆல்ரவுண்டர் செல்ல காணமா எங்க எங்க வச்சிருந்தீங்க செல்லு மேடையில தான் இருந்துச்சா செல்ல காணமனே எத்தனை எத்தனை ஆயிடுச்சா 1500 தான் அந்த செல்லு ஆனா ஆல்ரவுண்டர் செல்ல காணாம கொண்டு கொடுத்துருக்கேன் ரொம்ப பரிதாபமா உட்காந்துருக்காரு அதான் வந்ததுல என்னடா சோகமா உட்காந்துருக்காருன்னு நினைச்சேன் சிரிக்கலேன்னு நினைச்சேன் செல்லோட சிம்மு தான் முக்கியமா அதனால தயவு செய்து யாரும் எடுத்திருந்தாலும் உங்களை காலை பண்ணி திட்டு கூப்பிடுறேன் கொண்டு கொடுத்துருங்கண்ணே செல்ல கொண்டு கொடுப்பாங்க அருமை அடுத்தபடியாக தாள மாஸ்டர் மதிப்பு மதிப்புரிய எனது பாசுரிய அருமை அண்ணன் புதுக்கோட்டை சேர்ந்த ஆர் முருகேசன் அவர்கள் இவருக்கும் இல்லை தாளத்தை வாசிப்பா அருமை என்னன்னு கேப்பிய அண்ணே தாளகரனே உனக்கு தானே எந்த பிரச்சனையுமே இல்லை என்னன்னு கேப்பிய நாங்கெல்லாம் எவ்வளவு மழை பெஞ்சாலும் வெயில் அடிச்சாலும் புயல் அடிச்சாலும் நாங்கெல்லாம் அள்ளிக்கிட்டு மூட்டை கட்டி போறாங்களே நாங்களாம் தொப்பு நனைஞ்சு நாங்களாம் போறாங்களே நீங்க என்ன பண்றீங்க ரெண்டே தட்டுதான் உங்ககிட்ட மசனாண்டிக்கல நீங்க வந்தாலும் சரி வராட்டும் சரி நான் போறேன் வண்டிக்கல நாங்களாம் தொப்பு நனைஞ்சு போயிருவோம் எல்லாத்தையும் அள்ளிக்கிட்டு மூட்டை கட்டி போறாங்களே சரி நன்றி அப்படி சொல்லிக்கொண்டு அடுத்தபடியாக சினிமாவில் காட்சிகள் அல்பல் போல் வண்ணத்திலாகிராம் சீட் கம்பெனி சி விநாயகா சீட் கம்பெனி அறந்தாங்கி உரிமை கே இனியவன் அருமையான சீனிவைப்பு அருமையான சீனிவைப்பு விநாயகா சீட் கம்பெனி உரிமை பி எஸ் கவியரசு வல்லரசா அல்லறை அருமையான சீனிவைப்பு நன்றி வணக்கம் உங்களுக்கு சினிமா சீன தேவைப்படுச்சுனாக்க இந்த நம்பர் தொடர்பு கொள்ளுங்க 97 87 91 86 49 இந்த நம்பருக்கு கூப்பிட்டா உடனே வந்து உங்களுக்கு சீன் கட்டிடுவாரு தனியா நானா நடிக்க போறாங்க எல்லாரும் சேர்ந்து கட்ட போறாரு நம்மள எல்லாரும் தான் கூட்டிட்டு போறாரு அவர் மட்டும் போய் சீன் கட்ட போறாரு எல்லாம் சேர்ந்து சீன் கட்ட போறாரு அடுத்தபடியாக அருமையான சாப்பாடு ஏற்பாடு எப்படி அடே அப்பா அண்ணா ஹோட்டல் சாப்பாடு தானே ஆமா ஹோட்டல் சாப்பாடு அருமையான சாப்பாடு அடே அப்பா முட்டை என்ன சிக்கன் என்ன அது எல்லாம் எண்ணெயா தான் இருந்துச்சு எல்லாம் என்ன சாப்பாடு ஒரே வெள்ளை தானே இருந்துச்சு சாப்பாடு வெள்ளை தானே சாப்பாடு செய்த ஊர் மக்களுக்கும் விழா கம்பெனிகளுக்கும் எங்கள் கலைக்குழு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு சாப்பாடு வழங்கிய எஸ் ராமு சந்திரா குடும்பத்தார்கள் கலனிவாசல் அண்ணன் அவர்களுக்கு எங்களுக்கு கலைக்குழு சார்பாக நன்றி வணக்கம் சாப்பாடு ஏற்பாடு அருமையான சாப்பாடு செய்த நமது அருமையண்ணன் எஸ் ராமு சந்திரா குடும்பத்தார்கள் கலனிவாசல் நன்றி வணக்கம் அந்த ஹோட்டல் பேர் வந்துன்னா சக்தி மெஸ் அனைத்து உணவு அரட்டின் பேரில் செய்து தரப்படும் அறந்தாங்கி மெயின் ரோடு கே புதுப்பட்டி அந்த ரோடு கிட்ட சக்தி மெஸ் அருமையான ஹோட்டல் தான் நல்ல சாப்பாடு என்ன வேற சாப்பிட எப்படும் வச்சால இல்லையா அதே அப்பாடு எத்தனை பேர் 10 பேர் இருந்தாங்க என்ன சுத்தி 10 பேர் உட்காந்து தம்பி உனக்கு என்ன வேணும் கேட்கிறேன் அபுகையா பரமராவையா அருமையான சாப்பாடு நன்றி வணக்கம் இருண்ணே 18:48 சரி வர நன்றி தெரிவித்து அடுத்தபடியாக சினிமாவில் காட்சிகள் நன்றி சொல்லிக்கொண்டு அடுத்தபடியாக நாங்கள் பாடுகின்ற பாட்டுகளுக்கு பேசுகின்ற பேச்சுகளையும் உங்கள் செவிகளிலேயே தெளிவாக எடுத்து உரைத்துக் கொண்டிருப்பது ஒளி அமைப்பு ராஜாவா நவீன ஒளி அமைப்பு ராஜா ஆடியோஸ் கே புதுப்பட்டி பாட்டுன சூப்பர் பாட்டுன எது பிள்ளைகள் லவ் பண்றீங்களா அட மெசேஜ் சொல்லுன எது பிள்ளைகள் லவ் பண்றீங்களா இல்ல இப்படி ஒரு பாட்டை போடுறீங்க லவ் சொல்லி பண்ண பண்றீங்க ஏதோ ஒரு பிள்ளைய கரெக்ட் பண்றாருன்னு நினைக்கிறேன் லவ் பண்றாரு அருமை சத்தியமா சொல்றேன் இந்த வருஷம் நான் கல்யாணம் பண்றேன் நீங்க தான் வந்து போடுறீங்க எத்தனாவது கல்யாணம் என்னத்த போடணும்
என்னத்த போடணுமா? என்ன கேக்குறீங்க? போடணுங்கிறியா? ஆமா கல்யாணம் பண்ண நீங்க தான் வந்து போடணும் இல்ல என்னத்த போடணும் கேட்டேன். ஓ என்ன அப்படி பேசுறீங்க? என் கல்யாணத்துக்கு அவர்தான் மைசெட் கட்ட வர சொல்றாரு. அப்படி தெளிவா சொல்லு. நீ பாட்டுக்கு போறேனுங்கற போறேன்னா அவரை விட்டு நான் திண்ணையில ஓரமா படுத்துக்கவா? படுத்துக்க. ஏன்னா நீ வேறனே 1,00,000 2,00,000 கல்யாணத்தை பண்ணிவிட்டு நான் அவர்கிட்ட விட்டு மைசெட் கட்ட விட்டு நான் திண்ணையில ஓரமா படுத்துக்கவா? அவரு சிரிக்கிறாரு பாத்தியா? நல்ல வரனே. என் கல்யாணத்தை நீங்க தான் மைசெட் கட்ட வர சொல்ல வரேன். அப்படி சொல்லணும். கட்டுன்னு சொல்லணும். அப்பதான் சொன்னேன். நல்ல வருவீரே நல்ல வருவிய. அடுத்தபடியாக நாடக அமைப்பில் மதிப்பு மரியாதைக்குரிய இந்த பாசத்துக்குரிய நமது அருமை மாப்பிள்ளையான VS கவியரசு நாரதர் அல்லறா மேலவயல் எந்த நாடகங்களும் சரி அவர் கையில கொண்டு கொடுங்க. உங்களுக்கு நல்ல முறையில் சீரடு சுரப்படும் நல்ல நடிகளை கொண்டு உடனே எந்த நடிகர் வேணுமோ உடனே போட்டுருவாரு. நேற்று போய் டான்சர் போட்டுட்டு வந்தாரு. எப்படி இந்த வள்ளிய போட்டாரு. என்னையா அப்படி சொல்லு. நாடத்துக்கு போட்டாரு. நீ மாடி மொட்டை மாடியா போட்டாரு போட்டாருன்னா என்ன பண்ற? நாடத்துக்கு போட்டாரியா? அதனால உங்களுக்கு எந்த நடிகளும் சரி சிறந்த முறையில குறைந்த விலையில VS கவிரசு நாடகர் அவர்கிட்ட போங்க. உங்களுக்கு நல்ல நாடகத்தை நடத்தி தருவார். நன்றி வணக்கம். நாடக அமைப்பாளர் மதிப்பு மரியாதைக்குரிய எனது அருமை மாப்பிள்ளை VS கவியரசு நாடகர் அல்லற மேலவயல். நன்றி வணக்கம். அடுத்தபடியாக என்னன்னு கேட்பீங்க? என்ன இது வரைக்கும் எத்தனையோ நம்ம நாடகம் நடிச்சிருக்கோம். ஆமா நடிச்சிருக்கோம். இது வரைக்கும் இன்னைக்கு வீடியோல வர்றோம். ஆமா இன்னைக்கு இந்த வீடியோ எடுத்து எங்கேயும் கொண்டு போறாரு? அது உலகம் ஃபுல்லா கொண்டு போறாரு. உலகம் பூரா பரப்ப போறாரு. வெளிநாடு மலேசியா ஆந்திரா கர்நாடகா ஆமா வெளிநாடு வெளி மாநிலம் எங்கெங்க போகணுமோ அத்தனை உள்ளத்துக்கு நமது அருமை அண்ணன் AK மீடியாஸ் வீரமங்கலம் அண்ணன் இன்னைக்கு யூடியூப்ல எடுத்து இன்னைக்கு வெளிநாட்டுக்கு அனுப்ப போறாரு. ஆமா அவரை வச்சு தான் நம்ம பேர் வாங்க போறோம். அந்த அன்பு அண்ணன் அவர்களுக்கு எங்களுக்கு கலைக்குடி சார்பாக நன்றி எடுத்து வணக்கம். யூடியூப்ல அண்ணன் வணக்கம் அண்ணன். நல்ல வீடியோ எடுங்க. ஏதாவது தான் பொண்ணு கேட்கணும். முக்கியமான சீனை மட்டும் எடுத்துக்கங்க. மத்ததெல்லாம் கட் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா அடி வாங்க முடியாது வீட்டுல போய். இதை வச்சு தான் பொண்ணு கேட்கணும். ஆமா இதை வச்சு தான் பொண்ணு கேட்கணும். வர நீங்க பாட்டுக்கு எடுத்து போட்டு விட்டுறாங்கண்ணே. உங்களுக்கு அருமை என்ன AK மீடியாஸ் அண்ணன் அவர்களுக்கு நன்றி நன்றி எடுத்து வணக்கம் 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 வணக்கம். எல்லா பேரும் சொல்லியாச்சியா? எல்லா பேரும் எங்கேயா சொன்ன? டான்ஸ்கார பிள்ளை கூட்டி வந்தீங்க இல்லையா? ஆக டான்ஸ்கார பாப்பா வந்திருக்கையா? டான்ஸ்கார பாப்பாதே. ஆமா நம்ம காண்டியா வந்திருக்கு. நம்ம காண்டி தான் வந்திருக்கு. அடையாள நீ வேற நம்ம மக்களுக்கு நம்ம அண்ணனுக்கானே வந்திருக்கு டான்ஸ்கார பாப்பா. அண்ணே ஆகட்டும் கிளம்பணும்ல. அந்த பிள்ளை இப்ப பாவாடை கட்டிக்கிட்டு இருக்கு. அப்படியே வர சொல்றியா? பத்தியா அப்படி வர சொல்றாருயா? இப்பதானே பாவாடை கட்டி அவர் எப்ப வந்தாருங்க? கட்டி முடிச்சோட நான் வர சொல்றேன். வரட்டும்னே கொஞ்சம் கிளம்பணும்ல. அதுவா ஆடல் அழகி அப்படிங்க சுந்தரி காமிக்க அரசி நாட்டிய தாரகை காமிக்க அரசியா? பரதநாட்டியத்தை அப்படி பரதநாட்டியத்தை காமிக்க அரசி மதிப்பு மரிக்குரிய எனக்கு பாசக்குரிய அன்பு சகோதரமான புதுக்கோட்டை சேர்ந்த கௌசல்யா அவர்கள் இவர்களை டான்ஸ் அடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். நேத்து பூத்தாளு ரோசா முட்டு பறிக்க கூடாது லேசா தொட்டு. நேத்து பூத்தாளு ரோசா முட்டு பறிக்க கூடாது லேசா தொட்டு. கட்டி போடாத குமரிச்சிட்டு கட்டி போடாத குமரிச்சிட்டு கண்கள் பாடாத காதல் மெட்டு. நேத்து பூத்தாளு ரோசா முட்டு பறிக்க கூடாது லேசா தொட்டு. அடே அப்பா இந்த இடத்துல பொம்பளை பிள்ளை பேரை சொன்னோம்னா இடமே கலகலன்னு இருக்குது. ஆமா அப்படியே ஆனா என்னை பார்த்த மட்டும் அப்படியே எனக்கு என்ன பாத்துட்டு இருக்கேன். இவன் எப்படா உள்ள விசாச பார்த்த மாதிரி பாக்குற மாதிரி பாத்துட்டு இருக்கேன். நன்றி. அடுத்தபடியாக இதுவரையில் உங்கள் முன்னால் எடுத்து உறுத்தி விடுவது உங்க வீட்டு பிள்ளை புதுக்கோட்டை சேர்ந்த அதாவது புதுக்கோட்டை மாவட்டம் தான் ரைஸ் மில் அருகில் கம்மங்காடு என் ஊரு பவன் சரி மற்றும் பல வேடங்களை நடிக்க வந்துள்ளேன். என் பேரு எம் ராமச்சந்திரன் சிறப்பு நடிகர். பவன் சரி மற்றும் பல வேடங்களை தாங்கி நடிக்க வந்துள்ளேன். அங்க எல்லாரும் இருக்கிற அண்டா குண்டா எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வாங்க. ஏன் பூச போறியா? நான் பத்த வச்சு தானே. அப்படி சொல்லு. ஏன்னா இந்த சந்துக்குள்ள நடிக்கிற நான் தானேயா? சரி இந்த சந்துக்குள்ள நடிக்கிற நான் தானே அப்படி சொல்லிக்கொண்டு பொம்பளை பிள்ளைக்கு பேரை சொன்ன நீங்க பாடுங்க. ஆமா இப்ப ஏன் பேரை சொல்லிருக்கேன். நீங்க எனக்கு வேண்டி ஒரு பாட்டு. உனக்காண்டியா? தூக்கி வச்சு பாடவா? தூக்கி வச்சு பாடுங்க. ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாயோ ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாயோ இளையொரு பிள்ளை என்று இங்கு சிலர் வாடி நிற்க இங்கு வந்து ஏன் பிறந்தாய் நக்கி மகனே. பொம்பளை பிள்ளைக்கு நல்லா பாட்டு பாடுங்க. ஆமா என் பேர ஒரு நல்ல பாட்டு பாடுறது இல்லையா? நீங்க
நீங்க 4 பேத்துக்கு நீங்க திங்கிற சொத்துல நான் மண்ணாலியா போட்டேன். ஏன்னா அப்படி ஒரு பாட்டு பாடுறீங்க. ஒரு நல்ல பாட்டை பாடுனா எந்த பாட்டு பாடுற பாரு. எடுத்து நக்கி மைனானா என்ன நக்கி மைங்கிற என்ன பார்த்தா நக்கியா பார்த்தனா நக்கிக்கிட்டு தான் இருந்த. நக்கி எப்படி நீ கேளு. எப்படி உங்க அப்பா அம்மாவுக்கு கல்யாணம் ஆகி சரி 13 வருஷமா குழந்தை இல்லாம இருந்துச்சு. சரி பழனி கோயிலுக்கு வேண்டிக்கிட்டு அங்க என்ன கொடுப்பாங்க பிரசாதம்? பழனி மலையில பழனி முருகன் கோயில பஞ்சாமிர்தம் கொடுப்பாங்க. அத நக்கி பிறந்தனாலதான் உனக்கு நக்கிமே. அப்ப நக்கி பிறந்தா நக்கி மை. ஆமா. அப்ப குடிச்சா குடிக்குமே. குடிச்சா குடிக்குமேனா? ஆமா. அப்ப போட்டா போட்டமே. ஐயா ஊத்துனா ஊத்திமே. ஐயா அப்ப வேணாம் எந்த வேணாம் நான் நக்கி பிறகு ஒண்ணும் பிறக்கல. சரி அருமை அருமை அப்படி சொல்லிக்கொண்டு அடுத்தபடியாக பக்த கோடிகளும் பொதுமக்களும் அலைகள் என திரண்டு வருக வருக. இப்படிக்கு பாப்பாம்பட்டி தேனிப்பட்டி கலனிவாசல் நகரத்தார்கள் நல்லகுறிச்சி கொக்கு வெள்ளையன்காடு ஊரர்கள் அம்பலத்தக்காரர்கள் இளைஞர்கள் மற்றும் வெளிநாடு வாழும் இளைஞர்கள் நன்றி நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம். அத்தனை உலகளுக்கும் எங்களது கலைக்குழு சார்பாக நன்றி நன்றி வணக்கம். நாடகத்தை துவங்குகிறேன். நன்றி நன்றி வணக்கம் வணக்கம். என்னன்னு கேப்பீங்க? என்ன? எங்க அப்பாவுக்கு அம்மாவுக்கு நான் ஒரே ஒரு பிள்ளை. சரி நல்லா கேட்டுக்கிறேன். ஒரே ஒரு பிள்ளை. ஒரே ஒரு பிள்ளை. சரி எங்க அப்பா கல்யாணத்தை பண்றா அப்படின்னு சொன்னாரு. சரி நானும் சரி கல்யாணத்தை பண்ணணும். ஆமா நமக்கு ஆசை இருக்கா இல்லையா உனக்கு? சரி சரி நானும் ஒரு கல்யாணத்தை பண்ணணும்னு சொல்லிட்டு நானும் ஒரு கல்யாணம் பண்ணனேன். நான் ஒரு கல்யாணமா? நான் ஒரு கல்யாணம் அப்படி சொல்லு. நான் ஒரு கல்யாணம் பண்ணனேன். சரி பண்ணி முடிச்ச உடனே என்னன்னாங்க உடனே விருந்து வைக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஆமா விருந்து வைப்பாளா இல்லையா? ஆமா விருந்து வைப்பாளையா? ஆமா. உடனே எங்க அப்பா உங்க அம்மா டேய் மவனே மாமியார் வீட்டுக்கு போடா. முதல்ல கல்யாணம் பண்ணிருக்காங்க. ஆமா. அதனால நீ மாமியார் வீட்டுக்கு போனது இல்ல. சரி. அதனால நீ மாமியார் வீட்டுக்கு இன்னைக்கு விருந்து கூப்பிட்டுருக்காங்க போடான்னு சொல்லிட்டாங்க. சரி. நானும் விருந்துக்கு இங்க இருந்து போயிட்டு இருக்கேன். நானும் என் முன்னாடியும் போறேன். சரி. விருந்து போன உடனே என் மாமனார் என்ன பண்றாருமா? என்னன்னாரு? ஆக வராத மருமை வந்திருக்காரு. வராத ஆளு வந்திருக்காரு. ஆமா முதல்ல கல்யாணம் பண்ணி வந்திருக்காவுல. அப்படி நடந்துக்கிட்டு சரி உடனே என்ன பண்ணாரு? என்னன்னாரு? போய் 4 ஆப்பு வாங்கிட்டு வந்தாரு. 4 ஆப்பு சரக்கு. சரி சரக்கு. ஆமா சரக்கு வாங்கிட்டு வந்துட்டாரு. சரி நல்லா கேக்குறேன். என்ன சரக்கு வாங்கிட்டு வந்தாரு? சரி நானும் என் மாமனார் நானும் உட்கார்ந்து சரக்க ஊத்திக்கிட்டு இருக்கோம். சரி உடனே என் மாமி என்ன பண்ணுச்சு? என்ன பண்ணுச்சு? உடனே ஆட்டுக்கறி முட்டை ஓஹோ கோழி ஓஹோ காடை எல்லாம் சைடிஸ் நண்டு எல்லாமே எடுத்து உடனே சமைக்குது என் மாமியா. சரி சமைச்ச உடனே நானும் என்ன பண்றேன்? ஆகா இன்னைக்கு போட்ட சரக்குக்கு இன்னைக்கு என் மாமியார் நல்லா சமைச்சு வச்சிருக்கு. நல்ல முட்டை மீன் நண்டு ஆமா சிக்கன் ஆமா ஆட்டுக்கறி எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு எடுத்து சாப்பிட்டுருவோம் அப்படி எடுத்துக்கிட்டு ஒரு புடி புடிச்சிடலாம் அப்படி எடுத்துக்கிட்டு சரி நானும் என்ன பண்றேன் வீட்டுக்கு போயிட்டு நல்லா உட்காந்து சாப்பிடுறேன். என் பொண்ணாட்டி கொண்டு வைக்கிறா. சரி நல்லா கேட்டுக்க. என் பொண்ணாட்டி கொண்டு வைக்கிறா நல்லா சாப்பிடுறேன். சாப்பிட்டு முடிச்ச உடனே 12 மணி நேரம் நான் போய் படுத்து தூங்கிட்டேன். ஓஹோ தூங்குன உடனே என்ன பண்ணுச்சு? கரெக்டா ஒரு 4 மணி போல 4 மணி கரெக்டா 4 மணி போல வயித்து அலட்டிருச்சு. விடிய கிழமை சாயந்தரமா? விடிய கிழமை. சரி சரி வயித்து அலட்டிருச்சு. என் மாமியார் வீட்டுல பாத்ரூமே கிடையாது. சரி நல்லா கேட்டுக்கிறேன். என் மாமியார் வீட்டுல பாத்ரூம் கிடையாது. சரி ஐயோ வயித்து அலட்டுறது என்னன்னு தெரியல அப்படி நினைச்சுக்கிட்டு எங்க ஓடுறேன்? கருவ காட்டு பக்கம் ஓடுறேன். சரி சரி காட்டு பக்கம் ஓடுறேன். சரி காட்டு பக்கம் ஓடி போய் நானும் உட்கார்ந்து வெளியே இருந்துட்டேன். சரி வெளியே இருந்தோடனே சரி நம்ம பேண்ட பி எம்புட்டு இருக்கு அப்படி எடுத்துக்கிட்டு திரும்பி பார்த்தோம் இல்லையா சந்தேகத்துல. சரி நான் பேண்ட பி நகண்டு அதோட போயிட்டு இருக்கு. எப்படி? என்னடா நான் பேண்ட பி நகண்டு போயிட்டு இருக்கேன். சரி என்னன்னு தெரியல அப்படி எடுத்துக்கிட்டு நானும் விறுவிறுன்னு வீட்டுக்கு வந்துட்டேன். சரி வந்தவன நல்லா விடிஞ்சு போச்சு. மறுபடியும் என் பொண்டாட்டி சொல்றேன் எங்க இருக்கிற மிச்சம் இதெல்லாம் இருக்குது மறுபடியும் சாப்பிட்டுட்டு இன்னைக்கு வீட்டுல எல்லாம் இருங்க நான் போயிட்டு மறுபடியும் கடை வீதிக்கு போயிட்டு சரி உங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு வரேன். சரி விருந்து ட்ரெஸ் சரி மாமியெல்லாம் என் பொண்டாட்டி வீட்டை விட்டு சொல்லிட்டு போறாங்க. நானும் என்னோட சரிமா அப்படி சொல்லிட்டு வீட்டுல மறுபடியும் உட்கார்ந்து பசிக்க ஆரம்பிச்சு சாப்பிடுறேன். சரி மறுபடியும் முட்டை மீன் நண்டு சிக்கன் எல்லாம் எடுத்து மறுபடியும் சாப்பிடுறேன். சரி சாப்பிட்டு முடிச்ச உடனே மறுபடியும் வயித்து அலட்டிருச்சு. சரி ஏன்னா போட்ட போதைக்கு சரக்குக்கு ஆமா வேலையை காட்டுது. ஐயோ என்னடா பண்றது மறுபடியும் பாத்ரூம் இல்ல வீட்டுல இல்லையே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சரி நினைச்சேன் ஆஹா நம்ம பேண்ட பீத நகண்டு போகுது இல்ல. ஆமா என்னது கருவ கட்டு பக்கம் போறான் அதானே நம்ம வீட்டுல உட்கார்ந்து வெளியே வந்துருமே. கண்டிப்பா அப்ப நினைச்சு வீட்டுல உட்கார்ந்து வெளியே இருந்துட்டேன். சரி நடுவுக்குள்ள ஆமா சரி சரி உட்கார்ந்தால பீ பாக்குற பீ போகவே இல்ல. ஐயோ என்ன அங்க பேண்ட பீ நகண்டு ஓடுச்சு இங்க உட்கார்ந்த பீ நகண்டு ஓலையே என்னன்னு தெரியல அப்படி நினைச்சுக்கிட்டு நானும் விறுவிறுன்னு யோசனை பண்றேன். சரி ஆக ஒரு முட்டை சாப்பிட்டமே அந்த முட்டை எடுத்து சாப்பிட்டாக்க இந்த பீ நகண்டு ஓமா அப்படி நினைச்சுக்கிட்டு ஒரு முட்டை எடுத்து வைக்கிறையா. சரி பீக்கிற சரி வச்சிட்டு பிய போகல. ஓஹோ போல மறுபடியும் என்ன பண்றேன்? என்ன ஆகா சிக்கன் சாப்பிட்டோமே சிக்கன் காண்டி இருக்குமோ? ஆமா சிக்கன் காண்டி
பண்ணுமோ சரி அப்படி நினைச்சு ஒரு சிக்கன் எடுத்து வைக்கிறேன். சரி வச்சுட்டு மறுபடியும் பீய போகிற பீ போகல. ஆ, ஐயோ என்ன போகலையா அப்படி நினைச்சுக்கிட்டு ம். சரி ஆட்டுக்கறி சாப்பிட்டோம்ல ஆமா அதுல ஒரு துண்டாவது எடுத்து வைப்பா. சரி இந்த பீ போகுமா ஆ, அப்படின்னு நினைச்சுக்கிட்டு மறுபடியும் என்ன பண்றேன், என்னன்ற ஆட்டுக்கறி எடுத்து நம்ம அந்த பீ பக்கத்துல வைக்கிறேன். டீ பக்கத்துல வச்சு சரி வச்சோடனே மறுபடியும் பீய போகிற பீ போகல. ஆ, ஐயோ என்னடா பீய போகல, என்னடா பண்றது, என் பொண்டாட்டி வர நேரம் என் மாமியார் வர நேரமே, என்னடா வீட்டுல உட்காந்து வெளியே இருந்துட்டோமே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு மறுபடியும் சரி நண்டு சாப்பிட்டோம்ல ஆமா அதாவது எடுத்து வைப்பான். நண்டு நகர்ந்து போகும்போது அது மாதிரி போயிரும்னு நண்டு பீ நண்டு போகல ஆமா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு மறுபடியும் நண்டை எடுத்து பீ மேல வைக்கிறையா. சரி மறுபடியும் பீ போகவே இல்லை. ஆ, என்னடா பீ போகல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஆ, என்ன ஒரு வந்துருச்சு எனக்கு வேகம் வந்துருச்சு. சரி உடனே என்ன பண்ண இப்ப பாரு இந்த பீ எப்படி போகுதுன்னு பாரு நினைச்சுக்கிட்டு ஆ, இப்ப கொஞ்சம் கட்டகள் எடுத்தாங்க. சரி கம்ப எடுத்துட்டேன். ஆ, கம்ப எடுத்து ஓங்கி பீ மேல அடிச்சேன் இல்லையா. சலுப்புன்னு அடிச்ச உடனே பீ தெரிச்சு ஆ, என் பொண்டாட்டி மூஞ்சில என் மாமியை வாங்கி சப்பு ஓட்டிக்கிச்சு. சரி கருமத்தை அடிச்ச உடனே இது ரெண்டு பேரும் என் மாமியார் என் பொண்டாட்டி சேர்ந்துக்கிட்டு என்ன குத்துறாயா. அதுல புடிச்சதான் இடுப்பா ஆமா அடி தாங்க முடியாது வண்டி தாங்க முடியாது ஓடுறேன் இங்க மறுபடியும் இங்க ஓடுறேன் எங்க கருவ காட்டு பக்கம் ஓடுறேன். சரி. காட்டு பக்கம் ஓடுறேன். ஆ, என்னன்னா பீ இங்க மட்டும் நகட்டு ஓடல அங்கே எப்படி நகட்டு வச்சு போய் பாக்குறது சந்தேகத்துல சந்தேகத்துல சரி போறேன். நான் போய் உட்கார்ந்து இருந்தது ஒரு ஆமை மேல உட்கார்ந்து இருந்திருக்கேயா. ஆறா ஆமை மேல உட்கார்ந்தாலும் பீ என்ன ஒண்ணு நகட்டு நகர்ந்து போவோம். போகுங்க இது தெரியாம வீட்டுலயே உட்கார்ந்து வெளியே வந்துட்டேன். அதனால சொல்ல வரேன் தயவு செய்து எங்க போனாலும் சரி ஒரு அளவா சாப்பிடுங்க. நீங்க மட்டும் கண்டபடி சாப்பிட்டு வழி தெரியாம போய் எங்கிட்ட மாட்டிக்கிறாங்க. ஆமா ஆமா இல்ல ஒரு ஆமையை நீங்க கூட்டிட்டு தான் போகணும். அதெல்லாம் சொல்லுவேன். அப்படி சொல்லிக்கொண்டு சிரிக்க வேண்டியதில்லை சிரிக்கணும், சிந்திக்க வேண்டியதில்லை சிந்திக்கணும் என்று சொல்லிக்கொண்டு நாளத்தை மீண்டும் துவங்குகிறேன். நன்றி நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம். நீ பொட்டு வச்ச தங்க கூட ஊருக்கு நீ மகுடா நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரும் சோறான தங்கரதா. நீ பொட்டு வச்ச தங்க கூட ஊருக்கு நீ மகுடா நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரும் சோறான தங்கரதா. அதடி நாங்க கட்டி சிங்கக்குட்டி தனதா 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 ஓ பேர சொல்லு பற்றி கொண்டி தனதா 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 நீ கொண்டி வச்ச தங்க கூட ஊருக்கு நீ மகுடா நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வர சோறான தங்கரதா.
சோறான தங்கரதா நீங்க எந்த அளவுக்கு ரசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நாங்க ஆர்வப்படுவோம். அதனால நீங்க கை தட்டுங்க, சோற கை தட்டுங்க அப்படியே. நன்றி நன்றி நன்றி, வணக்கம். ஆனா உண்மையில சொல்றேன், ஒரு நாடகத்துக்கு என்ன தேவைன்னா முதல்ல பக்க மேலங்க, ரெண்டாவது மைசெட்டு, மூணாவது யார் கையிலன்னா பப்புன் கையில இருக்கு, டான்ஸ் கையில இருக்கு. அதை சொல்றேன், நீங்க எந்த அளவுக்கு ரசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நாங்க ஆர்வப்படுத்தி நல்லா பாடுவோம், நல்லா செய்வோம். நன்றி, வணக்கம் வணக்கம்.